ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் நிறைய மாற்றமும் நடந்துருச்சு. சரி, அதை பற்றியெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான். ஸோ இந்த டைம் ஒரு ட்ராவல் விளாகோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் இந்த ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ரெண்டு பேரும் தனித்தனியாக பாண்டிச்சேரி நிறைய டைம் போயிருக்கோம். ஆனால் ஒன்றா சேர்ந்து போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் சென்னையிலேருந்து டிபார்ட் ஆனோம். பாண்டிச்சேரிக்கு ஏசி செமி ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தோம். 2 பேர்த்துக்கும் சேர்த்து 1000 ருபீஸ் ஆச்சு. பாண்டிச்சேரி ட்ரிப்பை இன்னும் மெமரபிள் ஆக்குனது இந்த ரூம் தான். இந்த ரூமில் வந்து ஒரு ஸ்விங் பெட் இருக்குது, விச் ஐ நெவர் சீன் இன் எனி அதர் ஹோட்டல். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. அண்ட் இதோட பில்டிங் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே யூனிக்காக டச் ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ட்ரிப். அண்ட் காஸ்ட்டும் ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற அம்யூனிட்டிஸை இங்கேயும் கொடுத்து யூனிக்காக க்யூட்டாகவும் கொடுத்து, அதே சமயம் பட்ஜெட்லேயும் கை வைக்காமல் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்டு இருந்தாங்க, விச் ஐ லவ்ட் இட். ஸோ இந்த ஹோட்டலுக்கு எங்களுக்கு சார்ஜ் 3200 per day ஆச்சு. நாங்கள் வீக் டேஸில் போயிருந்ததுனால இவ்வளோ கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இஃப் வீக்கெண்டில் போயிருந்தா வேரி ஆகலாம். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோட்டல் செக்இன் பண்ண கையோட நாங்கள் போன இடம் இதுதான். அது என்னென்னா பாண்டி மெரினா போட் ஹவுஸ். ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஸ்பாட் இன் பாண்டிச்சேரின்னு நான் சொல்லுவேன். யாரும் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. பிச்சாவரம்க்கு ரொம்பவே ஹைப் இருக்குது. பட் பிச்சாவரம்க்கு நம்ம பாண்டியிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஸ்பாட் பாண்டிக்குள்ளேயே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய நிறையா விஷயத்தை இவங்களே காமிச்சு கொடுத்துட்றாங்க. லைக் திஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு நம்ம பிச்சாவரம் வரைக்கும் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதையும் இதில் கவர் பண்ணி கொடுக்கறனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். இந்த போட்டிங்கோட காஸ்ட் வந்து 500 per head. அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். மேபி பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டிங்கோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக எடுக்குது. இதில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபிஷிங் ஹார்பர், அரிக்கமேடு, அப்புறம் இந்த கடலும் ஆறும் சேர இடம், இது மூணுத்தையுமே காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறுத்தணும் அப்படின்னா கூட அங்கங்கேயே நிறுத்துகிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா. ஸோ இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சிட்டே இருந்தேன், என்னடா நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரல, பிச்சாவரம் ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு ஏமாற்றத்தை வந்து இது வந்து பூர்த்தி பண்ணிடுச்சு, இந்த போட்டிங் பூர்த்தி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு. நீங்கள் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாண்டி மெரினா போட்டிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் தேங்க் மீ லேட்டர். நாங்கள் போனது ஈவினிங் டைம் அப்படின்றதுனால இந்த கோல்டன் ஹாரில் அது அந்த சன்செட் ஆகும்போது ரிஃப்ளெக்ஷன் வாட்டரில் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் சன்செட் டைமில் போய் பாருங்கள். நீங்கள் இங்கே இருக்கிற எந்த போட்டில் போனாலும் லைஃப் ஜாக்கெட் மஸ்ட்டு, கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க. அவங்க கொடுக்கலனாலும் கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே சன்செட்டோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதுக்காகவே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போன இடம் பாண்டி மெரினா பீச்சுக்கு தான். பாண்டிச்சேரினாலே நிறைய பேர் ராக் பீச் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே செம்ம க்ரௌடாக இருக்கும். நம்மளால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதா இந்த பாண்டி மெரினா பீச். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பெருசாக க்ரௌடெல்லாம் யாருமே கிடையாது. நல்லா அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். பாண்டிச்சேரி போயிட்டு ஃபுட் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? பீச்லேருந்து திரும்பி வந்தோடனே நாங்கள் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் திங் இந்த நிசாமன்னா சூப்பு கடையில் இருக்கிற சூப் தான். நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் சூப் ட்ரை பண்ணார். அங்கே இருக்கிற கீமா சமோசா ட்ரை பண்ணேன். நான் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் மெக்ரோனி ஷாப். பாண்டி மெக்ரோனி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையே இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி சொல்லணுன்னா நாங்கள் லோக்கல் பீப்புளை கேட்டு தான் இந்த டைம் எல்லாமே சாப்பிட்டோம். இன்ஸ்டா, யூடியூப்னு எதையுமே நம்பலை. ஆனால் நீங்கள் என்ன நம்பலாம். ஸோ பாண்டிச்சேரியோட லோக்கல் பீப்புள் சஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த கடைக்கு போனோம். அது உண்மையிலே டிசப்பாயிண்ட் பண்ணல. நாங்கள் நிற்கும் போதே நிறைய பார்சல் வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே லோக்கல் பீப்புள். டூரிஸ்ட்டை தாண்டி லோக்கல் பீப்புள் இங்கெல்லாம் தான் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பாண்டிச்சேரி போனால் கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியில் ஐஸ்கிரீம் இவ்வளோ ஃபேமஸா? எனக்கு நிஜமாக தெரிலங்க. இந்த கடையும் ரொம்பவே அண்டர் ரேட்டடுங்க. நாங்கள் 3 ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. என்னடா இதை பற்றிலாம் ஆன்லைனில் யாருமே பேசவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் பாண்டி போனீங்கன்னா ஏஷியன் வேஃபல்ஸில் டேட்ஸ், குல்ஃபி, குல்கந்த் இந்த 3 ஃப்ளேவரையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு திரும்ப வந்து கமெண்ட் பண்ணுவீங்க.
ஃபர்ஸ்ட் டே செம்மையாக சாப்பிட்டுட்டு அந்த நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் ஒயிட் டவுனில் இருக்கிற இந்த டெடி பேர் மியூசியம் தான். வெளியே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் உள்ளே போகும்போது செம்ம க்யூட்டாக டெடி பேர்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால தான் இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடி பேர் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 250 ருபீஸ். கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா உள்ளே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. சும்மா டெடி பேர்ஸும் அப்புறம் நிறையா ஸ்டாச்சூஸும் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வெளில வந்துடும். ஒரு ஹோலாக ஒரு 20 மினிட்ஸ் கூட நம்மளால் உள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ இல்லை நிறையா நான் செல்ஃபி எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், அப்படி இருக்கிறவங்களாம் இருந்தால் நீங்கள்லாம் கண்டிப்பாக போகலாம். மஸ்ட்டு ட்ரை. நாங்கள் இதுக்கு உள்ளே போனதுக்கான காரணம் என்னென்னா, வெளியே செம்ம வெயில், கொஞ்சம் நேரம் ஏசி காற்றுல இருக்கலாங்கிறதுக்காக தான் உள்ளே போனோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி போன இடம் ஒயிட் டவுன் தான். ஆக்சுவலி அதுவும் ஒயிட் டவுன் தான். பட் இந்த மாதிரி க்யூட்டான பேக்ரவுண்ட் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வளைச்சி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சோம். அது என்னென்னா செரி பாண்ட் அப்படின்ற ஒரு கெஃப். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்கே நான் குடித்த ட்ரிங்க் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது ஒரு ஷேக். அதுக்கு பேர் கேரமல் பிஸ்காஃப் ஷேக். சீரியஸாக சொல்கிறேங்க, அதுக்கு நான் அடிக்டே ஆகிட்டேன். எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. பாண்டிச்சேரி தவிர இதெல்லாம் எங்கள் ஊர் சைட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஆம்பியன்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அவங்களோட ஷேக் வந்து சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா செரி பாண்டில் கேரமல் பிஸ்காஃப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாள் ஃபுல்லாகவே இப்படி தாங்க கெஃபேஸு, ஒயிட் டவுனோட ஃபோட்டோஸ் அப்படின்னே போச்சு. அடுத்து நாங்கள் போனது கோரமண்டல் கேஃபேக்கு. கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் திரமிசு ட்ரை பண்ணேன். அது சாப்பிடும்போது எனக்கு எதுவும் பெருசாக தெரில. ஆனால் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சொன்னார், இதில் ரம் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு. திரமிசுவில் ரம் கலந்துருப்பாங்களா? எனக்கு நிஜமாக தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. அப்பவும் நாங்கள் ஒயிட் டவுனில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் லைட்டில் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த லைட் ஹவுஸ் ஏரியா, அப்புறம் இந்த காந்தி சிலை இருக்கும் இல்லையா, அங்கே போயிருந்தோம். அதாங்க ராக் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தோம். காற்றே இல்லைங்க. பீச்சுக்கு எதுக்கு போவாங்க? காற்று வாங்கிறதுக்கு தானே. ஆனால் அங்கே காற்றே இல்லை. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு பப்புக்கு தாங்க போனோம். அந்த பப்போட பேர் காசி பப். அகைன் லோக்கல் பீப்புள் சஜஸ்ட் பண்ணதுனால தான் நாங்கள் அங்கே போனோம். பட் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் போனது வீக் டேஸ்லேயோ என்னமோ தெரில. பட் ரொம்ப ஹாப்பனிங்காலாம் கிடையாது. எல்லோரும் இருந்தாங்க, வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். செகண்ட் டே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. தேர்ட் டே மார்னிங் நாங்கள் போனது கோயிலுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போகலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கேட்டாங்க. அதனால் அழகாக ரெடி ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு செம்மையாக பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் ஒரு பேக்கரி தான். பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அதோட பேர். இங்கே நிறைய ஃப்ரெஞ்ச் ஃபுட்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிக்கவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதோட பேரை படிக்கிறதுக்கே முடியல. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பட் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மண்ட் பீச்சி டார்ட் அப்படின்றதும் அப்புறம் சாக்லேட் ட்விஸ்டர் அப்படின்றதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். நிஜமாக சொல்கிறேன், எங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 350 ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அது டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்றது தான் ஒரே ஒரு வருத்தம். எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. மேபி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஃபுட்டு செலக்ட் பண்ணும் அப்படின்றத நான் இந்த இடத்துலேருந்து நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு நான் இன்னொரு டைம் அந்த கேரமல் பிஸ்காஃபை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செரி பாயிண்ட் போயிட்டு அங்கே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் பஸ் ஆஃப்டர்நூனில் புக் பண்ணியிருந்தோம் ஸ்ட்ரெயிட்டாக ஈரோடுக்கு. ஸோ இதோட இந்த ட்ரிப் முடிஞ்சிச்சு. ஆரோவில் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் நாங்கள் அந்த பிளானோடய வரல. இது ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரிலாக்ஸ்டாக வரணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோவில் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றதுனால நாங்கள் போகல. பாண்டி போகணுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். பை பாய்.